வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை கைவிடாமல் மாற்றியமைத்து செயல்படுத்தி வருகிறோம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் தரப்பு மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கருப்பு பணத்தை மீட்பேன் என்றவர்கள் தற்போது அதானியின் 38 ஷெல் கம்பெனிகளின் தரவுகள் இல்லை என சொல்கிறார்கள். நண்பனை காப்பாற்ற எத்தனை தந்திரங்களை பயன்படுத்துகிறீர்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. நாட்டில் உள்ள அரசு அமைப்புகளின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்க சதிவலை பின்னப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் அரிசி, கோதுமை, வெங்காயம் உள்ளிட்ட பொருட்களின் விலை 200% வரை அதிகரிப்பு. கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். அதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்புகளில் 27% மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் பேசிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதிமுக ஆட்சியில் அறிவித்த திட்டங்களுக்கு நிதி கூட ஒதுக்கவில்லை என்று தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் மொத்தம் 3537 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு 3038 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் 86% திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை கைவிடாமல் மாற்றியமைத்து செயல்படுத்தி வருகிறோம் என்றும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். 110 அறிவிப்பில் நிதி ஒதுக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. 110 அறிவிப்பில் 3,27,157 கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு, 1704 அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அதில் வெறும் 87,405 கோடி ரூபாய்க்கு தான், அதாவது 27% தான் செயல்படுத்தப்பட்டது. குரூப் 4 தேர்வு குளறுபடி விவகாரம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கடந்த வாரம் வெளியிட்ட குரூப் 4 தேர்வு முடிவுகள் பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது. சரியாக விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யவில்லை என்றும், தேர்வு எழுதிய பல லட்சம் பேருக்கு தேர்வு முடிவுகள் வரவில்லை என்றும் பரபரப்பு புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. கூட்டத்திற்கு பிறகு முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விபத்து உள்ளிட்ட அவசர காரணங்களுக்காக சிறப்பு சலுகைகள் கோரும் மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களே அனுமதி அளிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், சிறப்பு சலுகை கோரி இதுவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநர் அலுவலகம் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இனி மாவட்ட கல்வி அலுவலர்களே அனுமதி வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சமர்ப்பிக்கும் சான்றிதழ்களில் சந்தேகம் இருந்தால் அதற்காக மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காமல் இருக்கக்கூடாது என்றும், அவர்களை தேர்வு எழுத அனுமதித்துவிட்டு தேர்வுக்கு பிறகு அவர்களிடம் சான்றுகளை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் உரிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்காத பட்சத்தில் அவர்களின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தாக்கல் செய்த அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை கோரிய வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனிடையே நீதிமன்றம் தடை நீக்கிய பின்னர் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவதாக அதிமுகவின் தேர்தல் குழு அறிவித்தது. பொதுச் செயலாளராக தன்னை ஒருமனதாக தேர்வு செய்ததற்கு தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்றைக்கு பல்வேறு சோதனைக்கும் இடையிலே இருவரும் தலைவருடைய கனவை நனவாக்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா
திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் பதவியிலே போட்டிட்டு இன்றைக்கு நியமிக்கப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இன்றைக்கு கழக பொதுச் செயலாளராக என்னை அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமான நன்றியை சமர்ப்பிக்கின்றனர். இந்நிலையில் தனி நீதிபதி கே குமரேஷ் பாபு தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது. இதனிடையே உண்மையான அதிமுக நாங்கள்தான் என்பதை நிரூபிப்போம் என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தனி நீதிபதியுடைய தீர்ப்பு இறுதியானது அல்ல. பின்னடைவில்லை. எது பின்னடைவு? அதெல்லாம் பின்னடைவு. இதுவரைக்கும் எந்த பின்னடைவும் இல்லை. மக்கள் மன்றத்தையும் சந்திக்க இருக்கிறான். நாங்க தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிப்போம். அதாவது இப்ப எங்களுடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அதிமுக வலுப்படுத்த வேண்டியதுதான் எங்களுடைய கருத்து. இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என இபிஎஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தனது சாதுரியத்தால் இந்த இடத்தை அடைந்துள்ளதாக கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், அதிமுக பாஜகவை சுமக்காமல் தொடர்ந்து சமூக நீதி இயக்கமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா என்று வருகிற போது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தேர்வு செய்திருக்கிறது. இதுதான் அவர்களின் அணுகுமுறையிலிருந்து தெரிய வருகிறது. சட்டப்பூர்வமாக அவர்கள் வென்றிருக்கிறார்கள், நீதிமன்றத்திலே தீர்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என்கிற தோற்றம் உருவாக்கப்பட்டாலும் இதில் பாரதிய ஜனதா சங் பரிவார்களின் ஆதரவும் பின்னணியில் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சாதுரியத்தால் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சங் பரிவார்களும் துணையாக இருக்கிறார்கள் என்று யூகிக்க முடிகிறது. மத்திய அரசு ஜல்லிக்கட்டை அங்கீகரிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மாட்டு வண்டி பந்தயம் மற்றும் ஜல்லிக்கட்டு பற்றி பஞ்சாப் மாநில காங்கிரஸ் எம்பி ரவ்னீத் சிங் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை அங்கீகரிக்கவில்லை என்றார். மாட்டு வண்டி பந்தயம், ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை என்றும், கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆதார் எண்ணுடன் பான் கார்டை இணைப்பதற்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காலக்கெடு கடந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியோடு நிறைவடைந்துவிட்டது. இந்நிலையில் 2022 ஏப்ரல் 1 முதல் 2023 மார்ச் 31ஆம் தேதி 1000 ரூபாய் அபராதத்துடன் ஆதார் பானை இணைக்கலாம் என்றும், அதற்குள் இணைக்கப்படவில்லை என்றால் பான் கார்டு செயலிழந்துவிடும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் காலக்கெடுவை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து ஜூன் 30 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அவகாசத்திற்குள் ஆதார் மற்றும் பான் அட்டையை இணைக்கவில்லை என்றால் ஜூலை 1ஆம் தேதி முதல் பான் கார்டு செயலிழந்துவிடும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தி தகுதி நீக்கம், அதானி குழும முறைகேடு விவகாரம் காரணமாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கின. सभा की कार्यवाही बुधवार दिनांक 29 मार्च 2023 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. அவையில் ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சிகளும் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்களை பதிலளிக்க சபாநாயகர் அனுமதிப்பது இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நண்பராக இருக்கும்போது அதானிக்கு என்ன பயம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.
இது தொடர்பாக தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை மீட்பேன் என்று கூறியவர்கள் தற்போது அதானியின் 38 ஷெல் கம்பெனிகளின் தரவுகள் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வாவ் மோடி வாவ், என்ன ஒரு நட்பு! உங்கள் நண்பனை காப்பாற்ற எத்தனை தந்திரங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டிலுள்ள அரசமைப்புகளின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்க சதிவலை பின்னப்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தின் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு அமைப்புகள் நடவடிக்கை எடுத்தால் அந்த நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். கடன் செயலிகள் மூலம் 1,41,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஆன்லைன் மூலம் கடன் வழங்கும் செயலிகள் எத்தனை உள்ளன என்றும் அவற்றின் மூலம் எவ்வளவு கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓ'பிரைன் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மாநிலங்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கரட் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் ரிசர்வ் வங்கியின் குழு அளித்துள்ள அறிக்கையின்படி இந்தியாவின் ஆண்ட்ராய்டு செல்போன் உபயோகிப்பாளர்களுக்காக சுமார் 1100 கடன் செயலிகள் இருப்பதாக கூறினார். 2020ஆம் ஆண்டில் வங்கிகள் மற்றும் வங்கி சேவை அல்லாத நிதி நிறுவனங்கள் மூலம் 1,41,821 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 40,000 கோடியாக உயரும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சிம்பயோசிஸ் இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசத்தை கட்டியெழுப்புவதில் இளைஞர்களின் பங்கு என்ற நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், 2014ஆம் ஆண்டு 900 கோடியாக இருந்து இந்திய பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி சுயசார்பு இந்தியா திட்டத்தால் இன்று 16,000 கோடியாக உயர்ந்துள்ளது எனவும், இது வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் 40,000 கோடியாக உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 22 வளரும் நாடுகளை திவால் நிலையிலிருந்து மீட்க கடந்த 13 ஆண்டுகளில் சீனா $2,400 கோடி கடன் உதவி அளித்துள்ளது. இலங்கை, பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பெல்ட் மற்றும் சாலை திட்டத்தின் கீழ் கடந்த 20 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி டாலர்கள் சீனா கடன்களாக வழங்கியுள்ளது. இவற்றின் மூலம் அந்நாடுகளை சீனாவுடன் இணைக்கும் நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டுமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் ஏராளமான திட்டங்கள் பொருளாதார ரீதியாக தோல்வியடைந்ததால் இதற்காக பெற்ற கடன்களை திருப்பி செலுத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டன. சிக்கல்களிலிருந்து இந்நாடுகளை மீட்க சீனா $2,400 கோடி அளவுக்கு புதிய கடன்களை அளித்துள்ளதாக உலக வங்கி மற்றும் எய்ட் டேட்டா அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் சிக்கியுள்ள பாகிஸ்தானில் விலைவாசி உயர்வு விகிதம் 31% அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மருந்து விலைகள் கட்டுப்பாடு காரணமாகவும் உயிர்காக்கும் மருந்துகள் இறக்குமதி நிறுத்தப்பட்டு அவற்றிற்கு கடும் தட்டுப்பாடு உருவாகியுள்ளது. 1 கிலோ அரிசி விலை 70 ரூபாயிலிருந்து 335 ரூபாயாகவும் 1 டஜன் ஆரஞ்சு விலை 400 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. வெங்காய விலை 228%, கோதுமை மாவு விலை 120%, சமையல் எரிவாயு விலை 108% அதிகரித்துள்ளன. தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. ஜோஹன்ஸ்பர்க்கில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பவுலிங் தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 220 ரன்கள் குவித்தது. அதன்படி 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆடியது தென்னாப்பிரிக்கா. 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன்கள் எடுத்து தோற்றது. இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை வெஸ்ட் இண்டீஸ் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை கைவிடாமல் மாற்றியமைத்து செயல்படுத்தி வருகிறோம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் தகவல். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் தரப்பு மேல்முறையீடு.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கருப்பு பணத்தை மீட்பேன் என்றவர்கள் தற்போது அதானியின் 38 ஷெல் கம்பெனிகளின் தரவுகள் இல்லை என சொல்கிறார்கள். நண்பனை காப்பாற்ற எத்தனை தந்திரங்களை பயன்படுத்துகிறீர்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. நாட்டில் உள்ள அரசமைப்புகளின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்க சதிவலை பின்னப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் அரிசி, கோதுமை, வெங்காயம் உள்ளிட்ட பொருட்களின் விலை 200% வரை அதிகரிப்பு. கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.